வீட்டில் ஒரு டான்சிங் கேரக்டர்ஸ் பொம்மை ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன பிரச்சனை, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அந்த பொம்மை இதில் வந்து ஸ்க்ரூ இருக்கான்னு பார்க்கலாம். அதில் எந்த பக்கமும் ஸ்க்ரூ இல்லை. நான் அதை திறந்தேன், இதில் பேட்ரி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஃபுல்லாக திறந்து வச்சுட்டோம். நான் முன்னாடியே சொன்னதான் இதில் பேட்ரி எதுவும் இல்லை. ஏன்னா நான் அதை முன்னாடியே கட்டி பிச்சு தூக்கி போட்டேன். ஏன்னா அது உப்பி இருந்துச்சு. ஸோ பேட்ரி போயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ முன்னாடி போட்ட வீடியோவில் இருந்த சார்ஜர் ஒயரோட இந்த பேட்ரி ஒயரை சால்விங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ நமக்கு பேட்ரி ஒயர் மட்டும்தான் கட் ஆகிருக்கு. அதோட மோட்டர் ஒயர் ஒன்று கட் ஆகிருக்கு. அதோட நமக்கு போர்டில் எதுவும் போல் சால்ட்ரிங் மட்டும் போகலை. அதனால் இதை நம்ம கனெக்ட் மட்டும் பண்ணிக்கலாம். மைனஸோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மோட்டருக்கு ஒயர் வந்து விட்டு போயிருக்கு. கிட்டாங்க இங்கே ஒயர் ஒன்று விட்டு போயிருக்கு. அது இந்த ப்ளூ ஒயர் தான். இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மோட்டர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். அது பாசிட்டிவ் தான் விட்டு போயிருந்துச்சு. இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஷாக். இந்த மோட்டர் ரொம்ப டார்க் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். கை வச்சாலே நின்றோம். இது ஹை டார்க் இதுக்கு வந்து ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ண வைக்க இந்த மோட்டரோட நிறைய கியர் பண்ணி ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ண வச்சுருக்காங்க கைஸ். இதை நம்ம கை வச்சா நிற்கவே நிற்காது. இப்போ நம்ம அந்த ஸ்பீக்கரும் எதுவும் விட்டு போகல. அதே மாதிரி ஸ்விட்சும் எதுவும் ஆகலை. அதேமாதிரி லைட்டும் தான். இப்போ நம்ம ஃப்ளக் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு இப்போ ஒர்க் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இப்போ நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணலாம். நான் சாங்க்கான பட்டன் நான் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ கேபிளை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளால் பேட்டரியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த கேபிளை நம்ம டேரெக்டாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே சார்ஜிங் கேபிளுக்கான ஒரு வாட்டர் இருந்துச்சு. இது வச்சா நம்ம கீழே ஸ்டெபிளாக நிற்காது. ஸோ நான் அந்த சைடில் லைட் வரும், அது கூடயே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒர்க் ஆகுது. வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். நல்லா லவுடாக கேட்குது. நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பேட்டரி போயிருந்தது. பேட்டரியும் மோட்டரும் தான். மோட்டர் போல லைன் விட்டுருச்சு. பேட்டரி ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால நம்ம பேட்டரிக்கு பதிலாக டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். மோட்டரை அது கூடயே சால்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால் இந்த வீடியோ முடிஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.